டிடிவி தினகரன் குக்கர் சின்னத்தை ஒதுக்க கோரி உச்சநீதிமன்றத்தை நாடியது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. இந்திய அரசியலில் ஒரு கட்சியின் சின்னம் பிளவுகளால் முடக்கப்பட்டு பின்னர் பிரிந்தவர்களே இணைந்து வந்து சின்னத்தை மீட்ட வரலாறு ஒரே ஒரு கட்சிக்குத்தான் உண்டு. அந்த கட்சி அதிமுக. அந்த சின்னம் இரட்டை இலை. 1989ஆம் ஆண்டில் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா இரட்டை இலை சின்னத்தை முதன்முறையாக மீட்டார்கள் என்றால் 2017 நவம்பர் 23ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் இரண்டாம் முறையாக இரட்டை இலை சின்னத்தை மீட்டார்கள். ஆர்கே நகர் தேர்தலில் தினகரன் அணி குக்கர் சின்னத்தில் போட்டியிட்டது. அமமுக என்ற பெயரில் ஒரு பதிவு செய்யப்படாத கட்சியையும் நடத்தி வந்தது. அத்துடன் தினகரன் தரப்பு இரட்டை இலையை 3ஆம் முறையாக முடக்கும் பேராசையுடன் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு தேர்தல் ஆணையம் கொடுத்தது செல்லாது என அறிவிக்க வேண்டும் என ஒரு வழக்கும் தொடர்ந்தது. இந்த நிலையில் கடந்த 2019 பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பை வாசித்த டெல்லி உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை முறையானதுதான் என்றும் இரட்டை இலையை எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தரப்புக்கு கொடுத்தது செல்லும் என்றும் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கியது. தேர்தல் ஆணையத்தின் முடிவையும் ஏற்காமல் உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் மதிக்காமல் தினகரன் தரப்பினர் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தனர். தங்கள் முறையீட்டில் அவர்கள் முன்வைத்த 4 கோரிக்கைகளில் 3ஆவதாக இரட்டை இலை சின்னத்தை முடக்க வேண்டும் என கேட்டனர். 4வது கோரிக்கையாக தங்கள் கட்சிக்கு அனைத்து தொகுதிகளிலும் குக்கர் சின்னம் வழங்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரினர். 1972ஆம் ஆண்டிலேயே பதிவு செய்யப்பட்ட கட்சியும் இந்தியாவின் 3வது பெரிய கட்சியுமான அதிமுகவிற்கு அவர்களின் பாரம்பரிய சின்னமான இரட்டை இலையை கொடுக்க கூடாது என்றும், பதிவு செய்யப்படாத கட்சியும் ஒரே ஒரு தேர்தலில் தற்காலிகமாக குக்கரில் போட்டியிட்ட கட்சியுமான அமமுகவிற்கு அவர்களின் சின்னமான குக்கரை ஒதுக்க வேண்டும் என்றும் தினகரன் தரப்பு முன்வைத்த முறையீடுகள் ஆரம்பத்திலிருந்தே நகைப்புக்கு உள்ளாகின. இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிகளின்படி பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சிக்கு அது பதிவு செய்யப்பட்ட 30 நாட்களுக்கு பின்னர் தான் சின்னம் ஒதுக்கப்படும். அப்படி இருக்க வேட்புமனு தாக்கல் இன்று நிறைவடைய உள்ள நிலையில் இப்போது வரை அமமுக பதிவு செய்யப்படவில்லை. எனவே சட்டப்படியே அவர்களுக்கு எந்த ஒரு பொதுவான சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி அமைப்பு என்பதால் அப்படி அதற்கு உத்தரவிட நீதிமன்றத்தாலும் முடியாது. தேர்தல் ஆணையத்தின் விதிகளை தெரியாத, நீதிமன்றத்தின் அதிகார வரம்புகளையும் அறியாத தினகரன் தன்னை நம்பி வந்த வேட்பாளர்கள் அனைவரும் ஆளுக்கொரு சின்னத்தில் சுயேட்சைகளாக போட்டியிடும் அவல நிலைக்கு ஆளாக்கியிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரே உண்மையான அதிமுக என்று தேர்தல் ஆணையம் அங்கீகரித்து ஓராண்டுக்கு மேல் ஆகிவிட்ட நிலையில் இன்னும் தனக்கு இரட்டை இலை கிடைக்கும் என்று தினகரன் நம்பியதும், தன்னால் இரட்டை இலையை முடக்க முடியும் என்று தினகரன் எண்ணியதும், இரட்டை இலை என்றால் நீதிமன்றம் மூலம் குக்கரை பெற்றுவிடலாம் என்று தினகரன் கணக்கு போட்டதும் அவரது அரசியல் அறியாமையை காட்டுகிறது. அதிமுகவிற்கு இரட்டை இலை கிடைக்கக்கூடாது என்று எண்ணிய தினகரன் தன்வினை தன்னை சுடும் என்ற பழமொழிக்கேற்ப தனக்கு கிடைத்த சின்னமான குக்கரையும் நழுவ விட்டதுதான் இப்போது நடந்திருக்கிறது. இதனால் கெடுவான் கேடு நினைப்பான் என்பது தினகரனுக்கு இப்போது பொருந்துவதாக கூறுகின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.